பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு வீடியோ சீரிஸ் போடும்படியாக கடவுள் கொடுத்த கிருபை நன்றி சொல்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த சீரீஸ் வந்து நான் முழுவதும் முடிக்க ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆரம்பிக்க அந்த சீரீஸ் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் கேப் வந்துடுது. நான் விசுவாசிக்கிறேன் இதுக்கப்புறம் கடவுள் எனக்கு நல்ல ஒரு டீம் கொடுக்கும்படியாகவும் இந்த வீடியோ சீரீஸை இன்னும் கன்சிஸ்டன்ஸாக கொண்டு போக நான் ஜெபம் செய்கிறேன். நீங்கள் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற சீரீஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து நிறைய கேள்வி கேட்டுருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர்னா யார்? நமக்கு வந்து பிதாவாகிய தேவனை குறித்து தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியும். நமக்கு இப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து எல்லாருக்குமே நிறைய யூகங்கள் உண்டு, நிறைய நம்பிக்கைகள் உண்டு. சில பேர் வந்து அவர் கடவுள்னு சொல்லுவோம், சில பேர் அவர் நபர்னு சொல்லுவோம், சில பேர் வந்து இல்லை அது ஒரு பவர், எமினேட்டிங் பவர் தான், வெளிப்படுற ஒரு வல்லமை தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க இஷ்டத்தில் நமக்கு என்ன புரிதல் இருக்கோ அதை பற்றி நம்ம பேச ஆரம்பிப்போம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, நம்மளுடைய கடவுள் பார்த்திங்கன்னா அவர் வந்து பிதாவாகிய தேவனாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகவும் அவர் பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறார். ஆக்சுவலாக 3 நபர்கள் சேர்ந்து தான் ஒரு கடவுளாக தான் இந்த கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆக்சுவலாக இது வந்து நம்ம புதிய ஏற்பாடின் காலத்தில் கொண்டு வந்த எந்த ஒரு தத்துவமோ இல்லாட்டி ஒரு கொள்கை கிடையாது, எந்த ஒரு ஐடியாஸ் கிடையாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே பழைய ஏற்பாடின் காலத்திலேருந்து இந்த கடவுள் இப்படி தான் ஆரம்பத்திலேருந்தே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆக்சுவலி தான் யார் என்பதை, தன் எப்பேற்பட்டவர் என்பதை மனுஷனுக்கு எட்டாத புத்தியாய் அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆக்சுவலாக அப்போ இதை குறித்து தான் நம்ம கொண்டு போக போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் தன்னுடைய சீடர்கள்ட்ட விட்டுட்டு போகும்போது கூட அந்த ராப்பந்தியில், அந்த போஜன பந்தியில் பார்த்தீங்கன்னா கடவுள் சொல்லுவாங்க, நான் போவது நலம் அப்படிம்பாங்க. ஆக்சுவலி நான் போனாதான் உங்களுக்குள்ள சத்தியபரர் ஒருத்தர் வருவார், அவர் உங்களோட வாசம் பண்ணுவார், அவர் ஒரு நபர் உங்களோட இருப்பார் அப்படின்னு சொல்லி கடவுளும் சொல்லியிருப்பாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸாக ஒரு ஆர்டர் பேஸில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானம் பண்ண போகிறோம். ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லாக இந்த சீரீஸை நீங்கள் பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரோட நீங்கள் உறவு கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அற்புதங்களும் அடையாளங்களும் மட்டும் இல்லாமல் ஒரு கடவுளோடு இருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். ஆக்சுவலாக ஏன்னா அதுதான் உண்மை. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கனம் பண்ணி தான் ஆக வேண்டும். இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு குழப்பம் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் நபரா, அவர் பர்சனா, ஒரு தனித்துவம் வாய்ந்த நபரா, இல்லாட்டி அவர் வந்து ஒரு எமினேட்டிங் பவரா, நமக்கு வந்து கடவுள் கொடுக்குற ஒரு வல்லமை மாதிரியா, அவர் வல்லமை மாத்திரம் செய்வாராங்கிற விஷயத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த எபிசோடில் வந்து த பர்சனாலிட்டி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், தனித்துவம், ஒரு மனுஷனுக்கு உள்ள தனித்துவம், ஆக்சுவலாக பரிசுத்த ஆவியானவருக்குள்ள தனித்துவம் என்னங்கிற விஷயத்தை நான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம இதை ஆரம்பிக்கும் முன்பதாக நம்ம ஜெபம் செய்வோம். அன்பே தாவப்படி இந்த வீடியோ சீரீஸ் உங்கள் நீங்கள் கொடுக்குற ராஜா, தாவப்படி நீங்கள் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் தியானம் செய்ய உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியாப்பா அவரே எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் போதிச்சு வழி நடத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது கூட பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன், நீ அவங்களோட இருப்பீங்க, அவர் உங்களோட வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியாப்பா இன்றைக்கி நாங்கள் அந்த விஷயங்களை தியானம் செய்யும்போது எங்களுக்கு தேவையான ஞானமும் தேவையான அறிவும் தேவையான போதனையும் கொடுத்து நீங்கள் புத்தி சொல்லும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல தகப்பனேப்பா பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உங்களோடு அதிகமாக உறவு கொள்ளும்படியாக நாங்கள் நாடுறோம். உங்களை குறித்து படிக்கும்போது உங்களை அதிகமாக தியானித்து உங்களுக்குள்ள அதிகமாக நீங்கள் எங்களுக்குள்ள அதிகமாக வாசம் செய்யும்படியான ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கணும். தகப்பனேப்பா நன்றி செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்லவரே. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய தனித்துவமான விஷயங்கள். ஆக்சுவலி ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவம் உண்டு. ஒரு மனுஷனுக்கு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மனிதன் ஒரு மனுஷன் பார்க்கும்போது, ஒரு உலகத்தில் உள்ள மனுஷன் பார்க்கும்போது அவனுக்கு கண்கள் உண்டு, காதுகள் உண்டு, அவனுக்கு உருவம் உண்டு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து உலகத்தில் உள்ள மனுஷன் சொல்லலாம். ஆனால் ஒரு பர்சனாலிட்டி சொல்லும்போது, ஒரு தனித்துவம் சொல்லும்போது அந்த உருவம் தேவை கிடையாது. ஆக்சுவலி இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மனுஷனும் பார்க்கும்போது ஒரு ஆத்மாவை தான் இருக்கான். அந்த மனுஷனுக்கு வந்து ஆத்மா தான். அந்த மனுஷனுக்கு உருவத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவோட எப்படி டிஃபைன் பண்ணுவோம், அந்த ஆத்மா எப்படி நம்ம புரிந்து கொள்வோம் பார்க்கும்போது அந்த ஆத்மா வந்து யோசிக்கும், அதுக்கு வந்து நன்மை தீமை தெரியும், அதுக்குன்னு சில எமோஷன்ஸ் இருக்கும், அதுக்குன்னு சில ஃபீலிங்ஸ் இருக்கும்.
அதுக்குன்னு சில இஷ்டங்கள் இருக்குது. இதுதான் ஒவ்வொருடைய ஆத்மாவுமே. இப்போ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்கும் அவருக்கும் தனி எமோஷன்ஸ் உண்டு, தனி ஃபீலிங்ஸ் உண்டு. அவர் யோசிப்பார், அவருக்கு நன்மை தீமை தெரியும், அவருக்கு அறிவு உண்டு, ஞானம் உண்டு. இதுதான் ஒரு மனுஷனுக்கு உள்ள தனித்துவம்னு சொல்லிங்கன்னா, ஒரு பர்சனாலிட்டி, ஒரு இண்டிவிஜுவல் மனுஷனுடைய பர்சனாலிட்டி அப்படி தான் இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவருக்கும் அப்படி தான் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் அப்படி தான் இருக்கார். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம வேதத்தில் பார்க்கும்போது, நமக்கு ஒரு கிறிஸ்தவனாய் நம்ம பார்க்கும்போது நமக்கு முதல்ல ஒரு குழப்பம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவர் வல்லமையிலையும் பவர்லேயுமே தான் பார்த்துருக்கோம். வல்லமை இல்லாட்டி ஒரு எமினேட்டிங் பவர், நமக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் வரும். அவர் வந்து அந்த அற்புதம் செஞ்சுட்டு போயிடுவார், அது பவர் மாதிரி இருக்குன்னு சொல்லி எண்ணங்கள் உண்டு நமக்கு. அது வந்து ரொம்ப அந்த அந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணம் முழுக்க முழுக்க இந்த உலகத்துல இருந்து வந்த எண்ணங்கள். ஆக்சுவலாக நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தன்னுடைய கடவுளை பிற மதத்தவர்கள் வந்து தன்னுடைய கடவுளை வணங்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பவர் வரதை உணர்ந்துட்டு அந்த பவரை வச்சுட்டு அவங்க சுகம் கொடுப்பாங்க, அந்த பவரை வச்சுட்டு செய்வாங்க. ஆக்சுவலாக அப்புறம் அந்த பவர் காணாமல் போயிடும். இன்னைக்கு நமக்கு அப்படி கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய பிலீஃப் வந்து அப்படி கிடையாது. கிறிஸ்தவம் வந்து நமக்கு என்றைக்குமே உனக்கு ஒரு பவர் கொடுக்கப்படும், அந்த பவர் கொடுக்கப்படுறதுனால நீ வந்து எல்லாம் செய்யப்படுங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம், பரிசுத்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போய் சுகம் கொடுப்பீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போய் தீர்க்கதரிசனம் சொல்லுவீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போய் நீங்கள் அற்புதங்கள் செய்வீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுதான் மிக மிக பிழையான விஷயம். ஆக்சுவலாக அவ என்ன பண்ண பார்க்கணும், நம்ம வந்து நம்மளோட சுப்பீரியராக நம்ம ஆவிக்குரிய ஒரு சுப்பீரியர்னஸ் கொண்டு போக பார்ப்போம். நம்ம வந்து நமக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு, நான் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய மனுஷன், நான் ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய மனுஷிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம ஒரு மேட்டிமை தான் நமக்கு வருமே தவிர நமக்கு கடவுள்கிட்ட அடங்கி போற ஒரு தாழ்மை வரவே வராது. அவர் பவரா இருந்தாருன்னா அப்ப அந்த பவரை நான் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். அப்போ என்னுடைய சித்தத்துல, என்னுடைய இஷ்டத்துல, என்னுடைய யோசனையின்படி, என்னுடைய அறிவின்படி அந்த பவரை யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனா பைபிளில் பார்க்கும்போது அப்படி ஒரு சம்பவம் கிடையவே கிடையாது. நீங்க அப்படி பண்றாதுன்னா அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்பேற்பட்ட ஆள் கிடையாது முதல்ல. ஏன்னா அது வெறும் பவர் கிடையாது, அவர் நபர். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அவர் நபர், அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. இன்னைக்கு வந்து ஏஜாஷ்ங்கிறது எனக்குன்னு சில இஷ்டம் உண்டு, எனக்குன்னு சில யோசனை உண்டு, எனக்குன்னு சில அறிவு உண்டு, எனக்குன்னு சில ஃபீலிங்ஸ் உண்டு. இப்போ இதுதான் ஏஜாஷ். ஆக்சுவலாக இந்த உருவம் ஏஜாஷ் கிடையாது. 20 வருஷம் கழிச்சு இந்த உருவம் இல்லாமல் போகலாம், வேற மாதிரி மாறிடலாம் ஆக்சுவலாக. ஆனால் உள்ள இருக்கிற ஏஜாஷுக்குன்னு இதுதான் தனித்துவம், இதுதான் என்னுடைய பர்சனாலிட்டி. அதே மாதிரி பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு பர்சனாலிட்டி உண்டு. அந்த பர்சனாலிட்டிக்கும் அவருக்கும் சித்தங்களும் இஷ்டங்களும் எல்லாமே உண்டு ஆக்சுவலாக. அப்போ அவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வந்தார்னா நம்ம அவருடைய இஷ்டத்துக்கு, அவரை நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டாம அவர் நமக்கு உள்ள வரும்போது நம்மளை அவர் இஷ்டத்துக்கு அவர் மாற்றுவார், நமக்கு அவரை குறித்து கற்றுக் கொடுப்பாரு. எல்லாமே நம்ம அதான் பார்க்க போகிறோம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம்லேருந்து நான் 16ஆம் வசனம் வாசிக்கேன். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறிய மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது சொல்லப்பட்டிருக்காச்சுதான். இந்த வசனத்தில் பார்க்கும்போது அந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும், நமக்கு வந்து தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு வந்து பவுல் சொல்லுவாங்க, எனக்கு சில விஷயங்கள் கடவுள் வந்து எப்படி வெளிப்படுத்தினார், எப்படி காமிச்சார் பார்க்கும்போது அவருடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார் சொல்லும்போது, அவருடைய ஆவி இவர்கிட்ட வந்து இவரோடு சேர்ந்து வாசம் செய்யும் போது, இவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டதுனால அவருக்குள்ள பரிசுத்த ஆவி வந்திருக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த மனுஷனுக்கு வெளிப்படுத்தார் தன்னுடைய பிதாவை குறித்து. ஏன் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு,
மனுஷனுடைய ஆவிக்கு தான் மனுஷனுடைய ஆழங்கள் தெரியும். இன்னைக்கு என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய ஆவிக்கு தான் எல்லாம் தெரியும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னுடைய உருவம், இந்த உலகத்தில் இருக்கிற என்னுடைய உருவம். இது வந்து சதையானது. எனக்கு 5 ஃபீலிங்ஸ் உண்டு. ஐ மீன் பார்க்குறது, சென்ஸ் உண்டு. ஆக்சுவலாக பார்க்குறது, கேட்குறது, நுகர்றது, தொடுறது, டேஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே என்னுடைய சென்சஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னுடைய ஆத்மாவுடைய சென்சஸ் பார்த்தீங்கன்னா, அதோடைய ஆத்மாவுடைய உணர்வுகள் பார்க்கும்போது அதுக்கு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆவின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாக்குள்ளே தான் அந்த ஆவி இருக்குது. இந்த ஆவிங்கிறது அது என்னுடைய ஆழத்தை முழுதும் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியும் என்னுடைய ஆவிக்குள்ளே வரும்போது அவர் ஆளுகை செய்வார். அப்போ என்னுடைய ஆவியில் இருக்கிற சில சிந்தனைகள் இல்லாமல் அந்த ஆவியானவர் அவருக்கு இறைவனுடைய ஆழங்கள் தெரிஞ்சதுனால அவர் அதை நமக்கு போதிப்பார். நம்மளுடைய ஆவிக்கு அந்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா அவர் போதிச்சு நம்ம முழுவதுமாக அவர் ஒரு 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 மாற்றத்துக்கு கொண்டு வருவார். ஆக்சுவலாக அதான் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனில் ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரிய அறிய மாட்டான். இன்னைக்கு கடவுளை குறித்து நீ அறியணும்னா கடவுள் தான் உனக்கு சொல்லி ஆகணும். முதல்ல கடவுள் தான் சொல்லி ஆகணும், நான் இப்படி எனக்கு பிடிச்சிருக்கு, இது பிடிக்கலன்னு சொல்லி. இன்னைக்கு கடவுள் வந்து இந்த உலகத்துல நின்று பேசினாதான் எனக்கு புரியும். அவர் என்ன பண்றாரு, எனக்கு வேதம் ஒரு பொதுவான விஷயங்களை எல்லாம் என்னுடைய சத்தியம் எல்லாம் வேதத்தில் கற்றுக் கொடுத்துட்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கொடுத்துக்கிட்டு அவர் எனக்கு எல்லா விஷயங்களையும் நுணுக்கமான விஷயங்களையும் போதிக்கிறார். எனக்கு வந்து சத்தியங்களை வந்து பைபிள்லேருந்து போதிக்கிறார். சத்தியம், ட்ரூத் வந்து எப்போதுமே பைபிளில் இருக்கும். கான்ஸ்டன்ட் ட்ரூத் எப்போதுமே நமக்கு ட்ரூத், சத்தியம் வந்து பைபிளில் இருக்கும். ஆனால் அந்த ட்ரூத் அப்ளை பண்ணி எப்படி வாழணும், நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அவர் கர்த்தருடைய ஆழம் அறிந்தவர், தேவனுடைய ஆழம் அறிந்தவர். அப்போ அவர் ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிறதுனால தான் அவர் நம்மகிட்ட பேசுகிறாரு, நம்ம கற்றுக் கொடுக்குறாரு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ இது நம்ம பார்த்தோம். அடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் வந்து என்றைக்குமே நம்ம வந்து காயப்படுத்தக்கூடாது. நான் பைபிளே சொல்லப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, நீ என்னை குறிச்சோ இல்லை பிதாவை குறித்து நீ தப்பாக பேசின கூட பரவாயில்ல, உனக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீ பேசும்போது உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஏன் இவ்வளோ பெரிய ஒரு டஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து வெளியே நின்று நம்மளை பார்க்காம நம்ம உள்ளே போய் உட்கார்றதுனால நம்ம அவ்வளோ அதிகமாக அவர் உணர்வுள்ளவராக இருக்கிறார். ஆக்சுவலாக இன்னைக்கு உங்க கூட இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு பாவம் செய்ய போறீங்க வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தப்பான வீட்டுக்கு போறீங்க பாவம் செய்வதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்களுடைய அம்மாவோ உங்கள் மனைவியோ ஒருவேளை இவங்களுக்கு பின்தொடர்ந்து வந்து உட்காந்து பார்த்துட்டாங்க, அந்த கதை வந்து பார்த்துட்டாங்கன்னா, நீங்கள் அந்த வீட்டுக்கு போகிறதவங்க பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் அதை கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசில் காயம் இருக்கும். ஐயோ என்னுடைய அம்மா பார்த்துட்டாங்க, அவருடைய மனைவி பார்த்துட்டு நம்ம டாஸ்க் மாதிரி போயிட்டு இருக்கோம், அவங்க பார்த்தா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி நீங்கள் உடனே அந்த இடத்த விட்டு வெளியே வந்து மன்னிப்பு கேட்டு நீ போக மாட்டேன்னு சொல்வீங்க. இதுதான் நம்ம ஒரு உணர்வுக்கு மரியாதை கொடுக்குறோம். உங்கள் தாயுடைய உணர்வுக்கும் உங்களுடைய மனைவியுடைய உணர்வுக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க. அப்போ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் ஒரு தவறு செய்யும் போது அவரும் அப்படி அவர் வந்து பார்த்துட்டே இருப்பார். அவர் உணர்வுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் தவறான வழியில் போகாமல் இருக்கும்போது அந்த உணர்வை நீங்கள் மதிக்கிறீன்னு ஆகும். எப்படி ஒரு நிஜமான தாயையோ மனைவியோ நீங்கள் மதித்து இந்த செயலை செய்யாமல் இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் இவருக்கு மரியாதை கொடுத்தோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பியூரஸ்ட் ஆஃப் பியூரஸ்ட். நீங்கள் அவர் அம்மாவை விட ஒரு மனைவியை விட அவர் அதிகமாக பியூரஸ்ட் ஆஃப் பியூரஸ்ட்ல இருக்கார். ஆக்சுவலாக அவர் பரிசுத்தம் இருக்கார். அவருக்கு பாவத்தை குறித்து யோசிக்கவும் முடியாது, பாவத்தை பார்க்கவும் முடியாது. ஆனால் அவர் உங்களுக்குள்ளே உட்கார்ந்துட்டு அவர் மனஸ்தாபப்படுவார், அவர் வருத்தப்படுவார், அவர் வேதனை இருக்கும், அவருக்கு அவர் வழி இருக்கும். ஏன்னா அவர் பர்சனாலிட்டி. புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கனம் கொடுக்காமல், அவருக்கு இறைவன் என்று கனம் கொடுக்காமல் நீங்கள் வச்சிங்கன்னா எப்படி பிதாவாகிய தேவனையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வந்து முழு மனதாக நீங்கள் வந்து இறைவன் என்று ஏற்றுக்கிட்டு அவங்கள வழிபடுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பரிசுத்த ஆவியானவரையும் நீங்கள் அந்த ஒரு கேட்டகரியில் வைக்காம சும்மா ஒரு 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 கண் தொடர்பை போல வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் வருத்தப்படுவார். அதாவது நீ இறைவனை கொச்சைப்படுத்துவதாக அர்த்தம். ஆக்சுவலாக நீ இறைவனை வந்து ஒரு ஒரு பரிபூர்ணமாய் பார்த்தாக வேண்டும் என்றால் அவர் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. நீங்கள் அந்த பரிபூர்ணமான இறைவனை நீங்கள் அப்படி பார்க்காம பிதாட்டு ஜபத்தை போட்டுக்கிட்டு அப்போ இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கிட்டு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ணாமலே இருந்தாலும் கூட இது அந்த ஸ்தானத்தை நீங்கள் எடுத்து ஒரு 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 இம்பர்ஃபெக்ஷன் கடவுளை கொண்டு வரீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ணமான கடவுள் கொண்டு வராமல்
உங்களுடைய சிந்தையின் கடவுளை நீங்க கொண்டு வரீங்க ஆக்சுவலா. நீங்க அவர் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காமல், அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல், அவர் கொடுக்க வேண்டிய ஆராதனை கொடுக்காமல் நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு புரிதலுக்குரிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கவே இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவி செய்தாக வேண்டும். நீங்க அவர் அப்படித்தான் எடுத்தாகணும். நிறைய பேர் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு காயப்படுத்தும் போது நம்ம ஈஸியாக விட்டுருவோம். ஆக்சுவலாக ரொம்ப டஃபஸ்ட் ஜாப்பே நம்ம கூட இருக்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம கூட என்ன வெளியே இல்லை. இன்னைக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபிசிக்கல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் சிங்காசனத்தில் பிதாவாகிய தேவன் உட்கார்ந்துருக்காங்க. அவர் வலது பாரிசத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் ரத்தத்தை கொடுத்து மன்றாடிட்டு இருக்காங்க. நமக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிசிக்கலாக பார்க்கும்போது நம்ம இப்படி சொல்லலாம். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் இல்லாமல் இன்னைக்கு நமக்குள்ள வாசம் செய்யும் போது அப்போ எந்த அளவுக்கு நமக்கு அவருக்கு ஒரு கன்சர்ன் கொடுக்கணும், எந்த அளவுக்கு நம்ம அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு முதல்ல நீங்கள் இடம் கொடுக்கணும். இன்னொன்று அவரை நீங்கள் மதிக்கணும். அவருக்கு கூறிய கணங்களையும் அவருக்குரிய மரியாதையும் அவருக்குரிய ஆராதனையும் நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும். முதல்ல அப்படியே ஸ்கிப் பண்ணி நீங்களுடைய உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஓட போனீங்கன்னா உங்களோட லைஃப்பில் ஆசீர்வாதமும் எல்லாம் பரிபூர்ணம் இல்லாமல் ஸ்கிப் பண்ணி தான் போகும். ஆக்சுவலாக அறியாமல் இருப்பது ரொம்ப தவறு. அறியாமை என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயம் சொல்லுவோம். அறியாமை ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் கேன்சர் இருக்குது, அந்த கடைக்கு போனால் மருந்து கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது அறியாமை தான். தெரியலன்னா அறியாமையாக ஆகிடுவோம். ஆக்சுவலாக அவன் தெரிஞ்சதுன்னா அவன் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டு நிம்மதியாக வாழனா சுகமாயிடுவான். இன்னைக்கு இதே தான். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்ம வந்து திரியக தேவனுக்குள்ளே வைக்காம நம்ம இஷ்டத்துக்கு வச்சோம்னா அது ஒரு அறியாமையாக ஆகி போகும். அந்த அறியாமை நமக்கு ஆபத்து தான் கொண்டு வரும். எப்படி ஒரு ஹோலி ஸ்பிரிட்டை வந்து பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா எப்படி இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நீ நிஜமாக ஒரு மனிதனாக இந்த உலகத்தினால பார்க்கீங்களோ அதே மாதிரி இந்த உருவமற்ற ஒரு இறைவனாக நீங்கள் பரிசுத்த ஆவியார் பார்த்தாகணும். அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவோ அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர். இதை அவர் செய்தாரோ அதை இவரும் செய்வார். ஆக்சுவலாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். இதெல்லாம் பாருங்க, இந்த ஆவி தான் நமக்கு போதிக்கும். புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு எமினேட்டிங் பவர் அப்படிங்கும்போது நீங்க அந்த பவரை யூஸ் பண்ணுவீங்க. புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வல்லமை கொடுக்கப்படும் போது நீங்க அந்த வல்லமையை உங்களுக்கு இஷ்டம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போவீங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது அப்படி கிடையாது. அந்த ஆவி நமக்குள்ள வரும்போது அந்த ஆவி நமக்கு போதிக்கும், அந்த ஆவி நமக்கு கற்றுக் கொடுக்கும். வேறொருவனுக்கு ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அந்த அற்புதம் செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானப்படுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். புரிஞ்சுக்கோங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு பர்சனாலிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா அது அந்த பர்சனாலிட்டிக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், நாலேஜ் இருக்கும், வில் இருக்கும். எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், எனக்குன்னு எமோஷன்ஸ் இருக்கும், எனக்குன்னு அறிவு இருக்கும், எனக்குன்னு சில சித்தம் இருக்கும். இதுதான் ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம். இந்த ஆவியானவர் என்ன சொல்கிறாங்க பாருங்க, இந்த ஆவியானவர் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வரம் கொடுக்கணுமா, விசுவாச வரம் கொடுக்கணுமா, உங்களுக்கு வந்து அந்நிய பாஷை பேச வரம் கொடுக்கணுமா, இல்லாட்டி வியாக்கியானம் பண்ணுற வரம் கொடுக்கணுமா, இல்லாட்டி தீர்க்க தரிசனம் குறைக்கும் வரம் கொடுக்கணுமா, குணம் அளிக்கிற வரம் கொடுக்கணுமா, எல்லாமே ஆவியானவர் தான் அவரவருக்கு தீர்மானம் பண்ணி கொடுக்குறாரு. ஆக்சுவலாக எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வளம்போது சொல்லுவாங்களோ, நான் எதையுமே பேசலப்பா, அவர் சொல்கிறாரு நான் பேசுகிறேன் அப்படிப்பார். ஆக்சுவலாக அவர்கிட்ட கேட்குறது நான் சொல்கிறேன் அப்படிப்பார். இதைத்தான் பரிசுத்தாவின் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்படுகிறதோ அதுதான் இவரும் செய்வார். ஆனால் 3 பேரும் ஒவ்வொரு நபர்கள், வேற இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி, இண்டிவிஜுவல் தனித்துவம் உடைய நபர்களாக தான் இருக்காங்க. நபர்கள் சொல்லும்போது மனிதனை சொல்ல வரல, நபர்கள் சொல்லும்போது அந்த நபருக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு, அறிவு, சித்தம் இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்காங்க. அடுத்து பார்க்கும்போது ரோமர்கள் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் வாசிக்கும்போது
திரும்பி சொல்லப்பட்டிருக்கு. 26 வாசிக்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எமினேட்டிங் பவர் வரும்போது, நான் வீக்னஸ் இருக்கும்போது அந்த எமினேட்டிங் பவர் யூஸ் பண்ண முடியாது. நானே வீக்னஸில் எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது எமினேட்டிங் பவர் இல்லாமல் இவர் தனிப்பட்ட நபராக இருக்கிறதுனால தான் பாருங்க, நான் பலவீனத்தில் இருக்கும்போது அவர் எனக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்றும் அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாண்டி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்ம பலவீனத்திலையும் நம்ம ஒரு சுகவீனத்தில் போகும்போது, நம்ம ஆவிக்குரிய தேவனை பெற்ற பிறகு, பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஏற்றுக்கிட்ட பிறகு, நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போகும்போது அவர் நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நமக்காக நம்முடைய பலவீனத்தில் நாம் வெற்றி பெற வேணும்னு சொல்லி நமக்காக அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு, நல்லா யோசிப்பாங்க, வாக்கு கடங்காத பெருமூச்சு சொல்லும் போது ஒருத்தர் பெருமூச்சு விட்டு பெருமூச்சோடு அவ்வளோ அவசரமாக உங்களுக்காக அவர் பிதாட்ட மன்றாடுறாரு, இல்லை வழக்காடுறாருன்னு சொல்லலாம், மன்றாடுறான்னு சொல்லலாம், ஜெபத்தை கொடுக்குறாரு சொல்லலாம். இப்போ இப்பேற்பட்ட ஒரு நல்ல நபரை எப்படி நம்ம மிஸ் பண்ண முடியும்? உங்களுக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு, உங்களுக்கு அவர் போதிப்பார். ஆனால் நீங்கள் வீக்னஸில் போகும்போதும் அவரே உங்களுக்காக வாக்குகளாக பெருமூச்சோடு பேசிட்டு இருக்காரு. அப்போ இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஒரு நபர்னு பார்க்காம ஒரு 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 திங்ஸ் மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா எவ்வளோ மோசமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க இது கடவுளே கிடையாது, இது ஒரு வல்லமைன்னு சொல்கிற ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அவங்க 1000 விஷயங்கள் கொண்டு வருவாங்க. அவங்க லட்சக்கணக்கான விஷயம் கொண்டு வந்தாலுமே எதுவுமே சரியான விஷயம் கிடையவே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை அப்படிதான் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் அந்த வல்லமையை பயன்படுத்தும் போது கடவுளுக்கு என்ன மகிமையை போய் சேர முடியும்? அவர் மட்டும் தானே போகும். அவர் சித்தமெல்லாம் ஏன் சித்தம் தானே? ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உண்மையாக பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். அவரை நாம் எப்படி பிதாவையும் குமாரனையும் கடன் கொடுக்குறோமோ அதே கடன் இவர் கொடுக்கும் போது அவர் அதுதான் கரெக்டான விஷயம். அதுதான் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆராதிக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை சொல்லுவார். அடுத்து பார்க்கும்போது ரோமர்கள் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தேவனை நோக்கி 32ஆம் வசனம், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. இங்கே சொல்லும்போது ஆவியானவருடைய அன்புன்னு காட்டுறாரு. ஆக்சுவலாக இப்போ ஆவியானவருக்குன்னு சில ஃபீலிங்ஸ் இருக்குது. அந்த ஃபீலிங் அன்பாகவும் இருக்குது. ஆக்சுவலாக அவர் ஆவியானவர் அன்பின் நிமித்தம், ஆவியானவர் சொல்கிறது நிமித்தம், அவர் மேலே அன்பு நிமித்தம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுப்பார். ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோவான் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, இப்பொழுது நான் என்னை அனுப்பிவிடத்துக்கு போகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்வாங்க, நான் போகிறேன், எங்கே போகிறேன்ட்டு உங்களில் ஒருவரும் என்னை கேட்கவில்லை, ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் முடியுமா? அந்த ராப்பந்தியில் ஆண்டவர் சொல்லுவார், நான் போகிறேன்னு சொல்லும் போது எல்லா சீடர்களும் பார்த்தீங்கன்னா துக்கமாயிடுவாங்க. ஏன் கடவுளே போகிறீங்க அப்படின்னு சொல்லி துக்கமாவாங்க. அப்போ சொல்லுவாங்க, கடவுள் நான் போகிறது சரிதான்ப்பா, நான் சரி அப்படிம்பார். ஏன் பார்க்கும்போது, நான் போகாது இருந்தால் தேற்றளவாளன் உங்களிடத்தில் வரார், அவர் தேற்றுபவர் நமக்கு பரிசுத்தாக புரிஞ்சுக்கோங்க. நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். நான் போனாதான் அவர் அனுப்பேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வரும்போது விஷயம் பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலே அதுதான், பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாயத்தை குறிச்சும் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவாராம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்திற்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்போது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனால் நான் போக வேண்டிய நேரம் வந்துட்டு, ஆனாலும் பரவாயில்லப்பா, சத்தியபரர் உங்களுக்குள்ள வரும்போது அவர் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பார் சொல்லப்பட்டிருக்கு. அவர் எல்லாமே கற்றுக் கொடுப்பார். அப்படிதான் பார்த்தீங்கன்னா பவுல் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் எல்லா எபிஸ்டல்ஸ் எல்லாம் பைபிள் புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா நிறைய புஸ்தகங்கள், நிறைய விஷயங்கள், லெட்டர்ஸ் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சொன்னதுனால அவர் எழுத ஆரம்பிச்சார். சொல்ல நிறைய ரெவல்யூஷன் ஆண்டவர் கொடுத்தாங்க பவுலுக்கு, இப்படி எழுத வரணும், இப்படி சொல்லணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. யோவானுக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபியூச்சர் காமிச்சு என்னென்ன விஷயம் நடக்கும், கடைசி காலங்களை பற்றி கற்றுக் கொடுத்தாங்க. பேதுருக்கு பார்க்கும்போதும் ஆண்டவர் ராப்சரை குறித்து, இயேசு வருகையை குறித்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ இப்படி தான் பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து
அந்த நபரோடு சேர்ந்து இருந்து அந்த நபருக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குற ஒரு கடவுளாக தான் இருக்காங்க. அவர் தம்முடைய சுயமாக பேச மாட்டார். பாருங்க, தாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினத்துக்கு போகிறபடியால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று அழகாக இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவருடைய யார் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாங்க. சொல்ல அது மாத்திரம் இல்லை, நீ பழைய ஏற்பாடின் காலத்தில் இந்த நம்பிக்கை தான் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் வந்து தனிப்பட்ட நபர் என்று பழைய ஏற்பாடின் காலத்திலையும் அவர் அப்படிதான். ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது நெகேமியா புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு 20ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தேவன் என்று சொல்லி கோபம் மூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்தில் கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்கள் வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தே சொல்லப்பட்டிருக்கும். இந்த இடத்துல நெகேமியால பார்க்கும்போது இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வரும்போது அவங்க திடீர் ஆண்டவர் சொல் பேச்சு எல்லாம் கேட்காம திடீர்னு ஒரு கண்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு இந்த கண்டுக்குட்டி தான் நம்மகிட்ட பேசிச்சு, இதுதான் நம்மளை கொண்டு வந்து சொல்லி அவங்க வணங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நெகேமியா சொல்லுவார், அப்படி அவன் இருந்த போதிலும் கடவுள் அவங்களை மன்னித்து அவங்க வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவங்களை உணர்த்தினார். ஆக்சுவலாக அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவங்களுக்கு பரிசுத்த ஆவியான வந்ததுனால தான் நல்ல விஷயங்களை கட்டளை கொடுக்க தேவன் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை கொடுத்ததுனால பரிசுத்த ஆவியானவர் அவங்க வாழ்க்கையில் போய் நல்ல விஷயங்களை எது என்று கற்றுக் கொடுத்தார். ஆக்சுவலாக அவரை கற்றுக் கொடுப்பார். அப்போ இவர் தனித்துவம் உள்ள நபராக இருப்பது புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் கிடையாது, பழைய ஏற்பாடின் காலத்திலும் அவர் அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியாக தான் இருந்தார். பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரு எமினேட்டிங் பவராக அப்படின்றது கிடையாது. அவர் அப்போதும் ஒரு தனித்துவமுடைய நபராக தான் இருந்தார். கிறிஸ்தவம் அல்லாத வேறு மதங்களை பார்க்கும்போது ஒரு வல்லமை வந்து நமக்கு வந்து அற்புதம் செய்யும் போது அவங்க ஒரு பவராக தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு பவருக்கு எந்த ஒரு கான்ஷியஸ் கிடையாது, எந்த ஒரு வில் கிடையாது. அந்த பவர் எதுவுமே செய்யாது. நீங்கள் உங்களுடைய கான்ஷியஸ் படி உங்களுடைய சுயத்தின்படி அந்த பவரை யூஸ் பண்ணலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. கிறிஸ்தவம் அப்படி கிடையவே கிடையாது. இன்னும் பார்க்க போனால் எபேசியர் புஸ்தகத்தை 4ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்துலேருந்து 32 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கும், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருந்து சொல்லப்பட்டிருக்கும். பரிசுத்த ஆவியாரை நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க சொல்லப்பட்டிருக்கும். ஒரு பவரை நீங்கள் துக்கப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வல்லமையை நீ துக்கப்படுத்தணும், நீ துக்கப்படாமல் இருக்கணும், அது பிரச்சனையும் கிடையாது. அது பவர் தான் ஆக்சுவலாக. ஆனால் ஒரு தனி நபருங்கும் போது தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் அவர் துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னாங்க. அவர் நமக்குள்ளே வந்து முத்திரையாக கொடுக்கப்பட்டவர். அப்போ இதைத்தான் நீங்கள் பார்க்கும்போது கடவுள் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்காங்க. கடவுள் பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் வந்து ஒரு கடவுள் இறைவன் வந்து ஒரு தனி பர்சனாலிட்டியாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டார். இந்த கடவுள் பார்க்கும்போது இந்த கடவுள் அவர் நம்மை அவருடைய சாயலில் படைத்ததுனால தான் நமக்கும் அதே விஷயங்கள் உண்டு. எமோஷன்ஸு, ஃபீலிங்ஸு, வில்லு, நாலேஜ் எல்லாமே ஆண்டவர் கொடுத்தாங்க. அவர் நமக்கு கொடுத்தாங்கன்னா அப்போ அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அப்படி தான் இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருத்துவம்ங்கிற ஒரு விஷயம்தான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்ங்கிற விஷயம்தான் உண்மையான இறைவன் இருப்பதை போதிக்கும். இன்னைக்கு மனுஷன் கடவுளை கொண்டு வந்தான்னா ஒன்று ஒரு சிலையை வச்சு கடவுள்னு சொல்லுவான், இல்லாட்டி ஒரு பயங்கரமான உருவத்தை வச்சு கடவுள்னு சொல்லுவான், இல்லாட்டி எதுவுமே இல்லாத உருவமற்றது தான் கடவுள்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க தான். ஆனால் கடவுள் நமக்கு அவர் யாருன்னு வெளிப்படுத்தும் போது இந்த மனுஷனுடைய சிந்தையில் அந்த கடவுள் உட்கார வைக்க முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் அதைத்தான் நம்ம பார்க்குறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 நபர்கள் சேர்ந்த ஒருத்தர் தான் கடவுள் சொல்லும்போது நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் அதுதான் இறை தத்துவம், அதுதான் இறைவன் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம இந்த சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்க்கும்போது நமக்கு அதிகமாக அவர் மேலே காதல் வரும், ஒரு அதிகமாக நாடுவோம்.
அவரை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ளே உட்காந்துருக்காங்க, அவரை காயப்படுத்தாமல் நல்ல கனிகளை கொடுக்குற வாழ்க்கையை வாழுங்க. நம்ம ஜெபம் செய்து முடிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த இரவு வேளையில் நாங்கள் தியானிக்கும் போது தகப்பனே நீங்கள் உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உங்களை அதிகமாக நம்புகிறோம், அதிகமாக விசுவாசிக்கிறோம். எப்படி பிதாவாகிய தேவன் எங்கள் மேலே தீர்மானம் கொண்டு எங்களை தேர்ந்தெடுத்தாங்களோ, எப்படி அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து மீட்பு கொடுத்து எங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து எங்களுக்காக மன்றாடி பேசுகிறாங்களோ, அதே போல் பரிசுத்த ஆவியானவரே நீர் கிறிஸ்துவால் சொல்லப்பட்டு எங்களுக்குள்ளே வந்த சத்தியபரரே, உங்களை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஒரு தெய்வமாக நாங்கள் ஆராதிக்கிறோம். நீங்கள் வேணும் எங்களுக்கு, உங்களுடைய வல்லமையாகட்டும், உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ உதவி செய்யுங்க. எது பிதாவுக்கு சித்தமோ, எதுக்கு கிறிஸ்துவுக்கு பிடிக்குமோ அப்பேற்பட்ட விஷயங்களை செய்ய பிள்ளைகளாக எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்றுக்கிட்டு வாழ உதவி செய்யுங்க. ரட்சகர் மேய்ப்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.